பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம நிறைய செடிகள் அதை பத்திலாம் நான் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு செடி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்மளுடைய கர்மாவின் செயல்களை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா எந்த செடின்னா புடலம் புடலம் காய் இருக்கு இல்லையா, அந்த செடி ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த செடி என்னன்னா அந்த அந்த செடி மட்டும் இல்லாமல் அதோட பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை அந்த பூவை பறிச்சு கோர்த்து பிள்ளையாருக்கு இல்லாட்ட விஷ்ணு பெருமாளுக்கு, அதாவது அந்த ராகு கேது ரெண்டு பின்னி இருக்கும் தெரியுமா, அம்பாள் கோயில்ல போயிருந்தீங்கன்னா மரத்துக்கு பின்னால ஏதாச்சும் ஒரு மரம், அந்த ஸ்தல மரத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா, அந்த கோயில் ஸ்தல மரத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா ராகு கேதுகளுக்காக ஒரு 2 சிலை வச்சிருப்பாங்க. அந்த சிலை மேல இந்த புடலம்பூ செடியை, அந்த பூவை வச்சீங்கனாலே உங்களுக்கு இந்த ராகு கேது தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் புடலம்பூவை ஏன் இவ்வளவு பெருசா சொல்றேன், இப்ப புடலம்பூவை தனியாக பூவாக கிடைக்கும்னா எங்கேயுமே கிடைக்காது எந்த இடத்துலயும். ஏன்னா இதை பத்தி ஒரு இதுவே யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம புடலம்பூவை செடியை வச்சு அதுல இருந்து வரும் பூக்களை எடுத்து கோர்த்து ராகு கேதுகளுக்கு தோஷ பரிகாரமாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல கிடைக்கிறத பார்க்கலாம். எப்படி அப்படி, ஏன் இந்த புடலம்பூவுக்கும் ராகு கேதுகளுக்கும் நிறைய அதையே ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன்னா, ஏன் அம்மன் கோயில் இருக்கும் ராகு கேதுகளுக்கு அப்படிங்கறத சொல்றேன்னா, முதல்ல பூச நட்சத்திரம் காலபுருஷனின் 4ஆம் பாவம் கடகராசியில் பூச நட்சத்திரத்துக்குரிய சிம்பல் புடலம்பூ. இந்த புடலம்பூ பாத்தீங்கன்னா நந்தியாவட்ட மாதிரி பூ இருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு சிறு நரம்பு மாதிரி ஒண்ணு அதுல ஒரு சின்ன உருண்டையா தொங்கும். இது பாத்தீங்கன்னா அந்த பூ மாதிரி இருக்கிறது இந்த பிறவிக்குள்ளது, நந்தியாவட்ட பூ மாதிரி இருக்கிறது இந்த பிறவிக்குள்ளது. அதுல இருந்து ஒரு தொடர்பு வருது பாத்தீங்களா, ஒரு நரம்பு மாதிரி. அது நம்மளுக்கு அடுத்த போன பிறவிக்குள்ள விஷயத்தை, அந்த முட்டை மாதிரி இருக்கு இல்லையா, அது போன பிறவியின் கர்ம முடிச்சு, இதைதான் லிங்க் பண்றது இந்த புடலம்பூ. இந்த புடலம்பூ போன பிறவி உள்ள அந்த முடிச்சு நமக்கு இந்த பிறவி எடுத்து கொடுக்கறது தான் அந்த நரம்பு போல வர்ற இது. அப்ப இந்த புடலம்பூ இந்த 2 இதையும் எடுத்து கொடுப்பதனால் பூச நட்சத்திரத்துக்கு அந்த சனியுடைய கர்மாக்குள்ள அந்த செயலை நம்ம பிறந்தோன்னு நம்ம கர்மா நம்ம வேலைக்கு போனோன்னு நம்ம செயலை நம்ம செய்யும் போது கர்மா துவங்குது. அந்த அந்த இடம் தான் புடலம்பூ. அதுதான் போன ஜென்மத்துக்குள்ள அந்த முடிச்சிலிருந்து ஒரு நரம்பு அப்புறம் அந்தியாவட்ட மாதிரி அந்த பூவுக்குள் வருது. அதுதான் நம்ம புடலம்பூவை குறிப்பது. அந்த பூவை எடுத்துக்கிறோம். அது ஏன் நீங்க ராகு கேது அந்த சிம்பிளுக்குள்ளத போடுறீங்க அப்படின்னா, அந்த புடலம்பூவுக்கு அடுத்த உள்ள நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். இந்த ஆயிலிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 2 பாம்புகள் பின்னி இருப்பது போல இருக்கும். இப்படி 2 பாம்பு பின்னி இருப்பது போல இருக்கும். இதுதான் ஆயிலிய நட்சத்திரத்துக்குரியது. இந்த ஆயிலிய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு ஒரு சம்பத்து தாரையாக இருக்குது. இந்த சம்பத்து தாரைக்கு நம்ம அந்த புடலம்பூவை வச்சோம்னா நம்மளுக்கு பாக்கியம், அதாவது டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ அமைப்பு தான் இந்த ஆயிலிய நட்சத்திரம். இப்படி 2 பாம்புகள் பின்னி இருப்பது போல இருப்பது டிஎன்ஏ குரோமோசோம்கள் அமைப்பு மாதிரி, இப்படி டிஎன்ஏ பின்னி இருக்குது. இது உங்களுக்கு டிஎன்ஏனாலே, அதாவது உங்க முன்னோர்களுடைய டிஎன்ஏ ஒத்து உங்க டிஎன்ஏ வருவதுதான் அந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்குரிய சிம்பல் குறிக்கிறது. அதனால் அந்த இடத்தை நம்மளுக்கு குறிப்பதாக இருக்குது. இப்ப புடலம்பூ நம்ம கர்மாவுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது அந்த பூச நட்சத்திரக்குரியதா இருந்தாலும், இந்த டிஎன்ஏ பிரச்சனையினால் நம்ம உருவாக்கக்கூடிய கர்மாக்களை தான் இப்ப நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த புடலம்பூவை நம்ம எங்க வைக்கிறோம்னா, அது ஏன் அம்மன் கோயிலுக்கு அந்த ராசி, அதாவது கடக ராசி அம்மன்குள்ள ராசியாக, ஆடி மாசத்துக்குள்ள அம்மன் ராசியாக எடுத்திருக்கோம். அந்த அம்மன் ராசியில் அம்மன் கோயில் இருக்கும். பின்னால இருக்கிற மரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய, ஏன்னா மரத்தை பின்னால் இருக்கக்கூடிய இடத்தில் கல்லால் செய்யப்பட்ட அப்படி 2 பாம்பு பின்னி இருக்கிற மாதிரி ராகு கேது தோஷத்துக்காக வச்சிருப்பாங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு, நம்மளும் மஞ்சள் குங்குமம் போட்டு அதில் இந்த புடலம்பூவை வச்சீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கர்மாவினால் வரக்கூடிய தீய பயன்கள், டிஎன்ஏயால் ஒத்து வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கக்கூடிய இடம் இந்த புடலம்பூவில் இருக்கிறது. அதனால் இந்த புடலம்பூவை வெறுமனைய வச்சு வழிபடாமல் அதை அந்த ராகு கேதுகளுக்கு எடுத்து வச்சு வழிபட்டோம்னா நமக்கு நிறைய மாற்றங்கள் வரும் நம்ம லைஃப்ல. இந்த டிஎன்ஏனால், அதாவது இது குடும்ப பாரம்பரியமா வரக்கூடியது, ஏதோ நோயாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கேரக்டர் வைஸ் இந்த குடும்பத்துல இப்படி ஒரு பொன் பிள்ளை பிறந்துச்சு,
அந்த பிள்ளைக்கு இதே வாழ்க்கை அமைப்பு தான் இருந்துச்சு, அந்த பிள்ளைக்கும் அதே அமைப்பு. அப்படி குடும்ப தொற்றுமாய் வரிசையா அந்த பெண் பிள்ளைகள் தொற்றுகள் உருவாகும். இது வந்து டிஎன்ஏ முறை அப்படிங்கிற மாதிரி, அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படிம்பாங்களே, அந்த ப்ராப்ளம் தொடர்பு வருதுன்னா அதை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த புடலம்பூவுக்கும் இந்த ராகு கேதுவான அம்மன் கோயில் இருக்கிற அரச மரத்து பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கும் உள்ள தொடர்பு நிறைய இருக்கு. அப்போ நம்ம இந்த புடலம்பூவை நம்ம வீட்டுல வந்து புடலம்பூ செடியை வைத்து அதை வந்து ஒரு தெய்வ அம்சத்துக்குரியதாக நம்ம கருமாவை தீர்க்கக்கூடிய ஒரு புடலம் செடியாக எடுத்து அந்த பூவை எடுத்து நம்ம வந்து சாமிக்கு வைக்கும் போது அல்லது அந்த ராகுகேது தோஷம் உள்ள இடத்துல வைக்கும் போது உங்க வீட்டில் நிறைய மாற்றங்கள், அந்த டிஎன்ஏ அதாவது பரம்பரையாக வரக்கூடிய தோஷங்கள் ஃபுல்லா நம்ம வீட்டுல இருந்து விலகி போடுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக விளக்கங்கள் உண்டு, விளக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புடலங்காய் உணவை வந்து புடலங்காயை வந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது. நம்ம வாரத்துல அந்த சனிக்கிழமை புடலங்காய் உணவை நல்ல பாசிபருப்புல அவிச்சு நீங்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த டிஎன்ஏ ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து குறையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி புடலங்காயையும் புடலம்பூவையும் நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் உங்க வீட்டில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இது பரம்பரை குழுது, இது எப்படி மாத்துறது, இது பரம்பரை சாபம், இது பின்தொடர்தல், அதாவது பின்னி வருவது போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்தில் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக ரொம்ப அற்புத சக்தியாகவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி புடலம்பூவையும் புடலங்காயையும் வீட்டுல அடிக்கடி பயன்பாட்டில் வச்சு கொண்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் நிறைய மாற்றங்களை உணர்வீர்கள். இதை உணர நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.